வேலூரில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் மத்திய அரசை எதிர்த்து திண்டுக்கல் ஐ. லியோனி பேசிக் கொண்டிருந்த போது பேரூராட்சியில் சங்கு ஒலி எழுந்தவுடனேயே என்ன ஒரு சகுனம், இது எதிர்க்கட்சிகளுக்கு ஊதப்பட்ட சங்கு என்று அவர் கூறியதோடு, இனிமேல் இங்கு திமுக ஆட்சிதான் என்று லியோனி கூறியதுமே மின்சாரம் தடைபட்ட நிலையில், ஆகா இதுவல்லவா அருமையான சகுனம் என்று தேசியவாதிகள் ஆர்ப்பரித்து பதிவுகளை வெளியிட்டிருந்ததும் நினைவு கூறத்தக்கது. நேற்று மயிலாடுதுறையில் திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் திரு ஆ. ராசா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே கலைஞர்தான் செம்மொழியை அறிமுகம் செய்தார் என்று அவர் கூறிய உடனேயே அருகிலிருந்த மின்கம்பம் அவர் மீது சரிந்து விழ நூலிழையில் அங்கிருந்து நகர்ந்து உயிர் தப்பியிருக்கிறார் ஆ. ராசா. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கள் என்பதை நினைவில் கொள்ளாவிட்டால் இப்படித்தான் இயற்கை பழிவாங்கும் என்று பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணா ஆட்சிக்கு வந்தார், உலகமே திரும்பி பார்த்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஈவேராவின் கடவுள் மறுப்பு கொள்கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கும் திமுக இந்து மத சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் வெளியே இழிவுபடுத்தினாலும் சகுனம் பார்த்து, நாள் நட்சத்திரம் ராசி பார்த்துதான் பதவியேற்பு தொடங்கி பால் பாக்கெட் கலர் வரை மாற்றுவார்கள் என்பது நாடறிந்த செய்தி. இந்த நிலையில் தொடர்ச்சியாக திமுகவிற்கு சகுனமே சரியில்லை என சொல்வது போல பல சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இது மட்டுமல்லாமல் திமுக அமைச்சர்கள் மீது இருக்கும் வழக்குகள் தூசி தட்டி விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருப்பது, இரு அமைச்சர்கள் ராஜினாமா செய்தது என்று வரிசையாக திமுக அடிவாங்கி வருவதை பலரும் சுட்டிக்காட்டியிருப்பதோடு, இந்து மதத்தை மட்டும் இழிவு செய்து ஊழலில் ஊறி மக்கள் விரோத போக்கை கையாளும் பொய் புழுகு போலி திமுக மொத்தமாக எழவே முடியாதபடி சரிந்து விழும் என பலரும் விமர்சித்து வருகின்றனர். அனைவருக்கும் நன்றி. கூட்டம் முடிஞ்சிட்டு